SSAவில் போன வருடம் 1200 கோடி ஒதுக்கப்பட்டு, ஆனால் இந்த வருடம் 4800 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. SSAவில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபண்டு வர வேண்டிய நேரத்தில் தான் வரும். ஒதுக்கப்பட்டு அலாட் ஆனதற்கு பிறகும், அலாட் ஆயிடுச்சுன்னு மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகும் அது வரக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஸ்டாலின் ஒரு நாடகமாக இருக்கு. ₹1 கொடுத்தா 29 காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. அந்த 29 காசை வச்சுக்கிட்டு நாம இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது. தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துது. எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் பண்ணுது. ரோடு மத்திய அரசாங்கம் போடுது. இப்போ நாகப்பட்டினம் ரோடு, 4 ரோடு மத்திய அரசாங்கம் போடுது. இப்படி எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணுது. மாநில அரசாங்கம் வாங்குற டாக்ஸ்ல என்ன பண்றீங்க? 3 வருஷமா என்ன சார் பண்ணாங்க? காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. வேற என்ன அரசியல் பண்ணிச்சு திமுக? காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நாங்க கொடுக்குற காசுல என்ன சார் பண்றீங்க? மக்கள் நாங்க கொடுக்குறோம்ல, அந்த காசுல என்ன பண்றீங்க?